கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம பகவத்கீதையில் சாங்கிய யோகத்தில் 63 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அப்போது 63வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்த விஷயம் என்ன? பெரும் மோகம் அந்த நல்ல நினைவினுடைய கேடை விளைவிக்கிறது. நல்ல நினைவு கெட்டதுனால புத்தி நாசம் ஏற்படுறது. புத்தி நாசத்தினால அவன் முற்றிலும் அழிஞ்சுடுறான். அப்போ ஆசை, அந்த கோபன்ற ஒரு விஷயம் மோகமாக மாறி மோகம் கேடை விளைய வச்சு நம்மளை அழிச்சுடுறதுன்றதுக்கான கோபத்தினுடைய குரோதத்தினுடைய ஒரு புள்ளி எங்கே போய் நிற்கிறதுன்றத நம்ம 63வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ 64வது ஸ்லோகம். ராகத்வேஷ வியுக்தைஹி தூ விஷயான் இந்திரியை சரண் ஆத்மவஸ்யை விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. அப்போது துவேஷ வியுக்தைஹி, விருப்பு வெறுப்பு இல்லாதவையும், ஆத்மவஸ்யைஹி தன்வயமானவையும் ஆன இந்த இந்திரியங்களால் விஷயான் பொருள்களை அனுபவிச்சுண்டு விதேயாத்மா தன்னடக்கம் பெற்றவன் எப்படி இருப்பான்னாக்கா அவனுக்குள்ள தெளிவாக அவன் அடையிறான். அதிகச்சதி, அவனுக்குள்ள தெளிவாக அவன் கண்டிப்பாக அடையிறான். எப்படின்னாக்கா இந்திரிய பொருள்களால் விஷயங்களை அனுபவிச்சா கூட தன்னடக்கத்தோடு இருக்கிறவன் தெளிவடைவான்றது இந்த 64வது ஸ்லோகத்தினுடைய பாஷ்யம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோ பயா ஜாயத்தே பிரசன்ன சேதசோ ஹ்யாசு புத்தி பரியவதிஷ்டதே. அப்போ பிரசாதே உள்ள தெளிவுனால இவனுடைய எல்லா துன்பங்களுக்கும் அழிவு ஏற்படுறது. ஹானினா அழிவு, உபஜாயத்தை அப்படி அது உண்டாயிடுறது. பிரசன்ன சேதசக தெளிந்த மனமும் இருக்கிறவனுக்கோ சீக்கிரத்தில் புத்தி தடுமாற்றம் இல்லாதையே நன்னா நிலை பெற்றுறது. பரியவ திஷ்டதேஹி, அது புத்தி தெளிவு உண்டாகி அது நிலை பெற்றுடுறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது உள்ள தெளிவுனால புத்தி தெளிவு உண்டாருதுன்றதுக்கு இந்த 65வது ஸ்லோகம் ஒரு ஆதாரம். நாஸ்தி புத்ர யுக்தஸ்ய ந சாயு யுக்தஸ்ய பாவனாம் ந சாபவயனா சாந்தி அசாந்தஸ்ய குதசுகம். அப்போது நிலை பெறாதவனுக்கு, அயுக்தஸ்ய நிலை பெறாதவனுக்கு விவேகம் இல்லை, அவனால் விவேகத்தோடு வாழ முடியல. நிலை பெறாதவனுக்கு பாவனாச்ச ஆன்ம சிந்தனையும் இல்லை. மேலும் ஆன்ம சிந்தனை இல்லாதவனுக்கோ சாந்தி ந, அவனுக்கு மனசாந்தியும் மன அமைதியும் இல்லை. அப்படி அசாந்தஸ்ய மன அமைதி இல்லாதவனுக்கு சுகம் குத்தக, அப்படிப்பட்டவனுக்கு இன்பம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறார். அதாவது நிலை பெற்ற புத்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம்ன்றத சுவாமி படிப்படியாக இந்த 66வது ஸ்லோகத்தில் சொல்லித்தரார். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன் மனோனு விதீயதே ததஸ்ய ஹாதி பிரக்ஞாம் வாயு நாம நாவமிவாம்பசி. அப்போது இதனால் அலையிற இந்திரியங்களுக்கு எந்த மனம் அனுகூலமாக பின்போகிறதோ, அணுவிதீயதி, அதாவது அந்த மனசு எப்படியெல்லாம் அலையிறதோ அப்படியெல்லாம் அதுவும் அனுசரிச்சுண்டு பின்ன போகிறதோ, தத் அது அவனுடைய விவேகத்தை, பிரக்ஞாம் அவனுடைய விவேகத்தை காத்தானது நீரின் மேலே படகை போல் கவர்ந்துட்டே போகிறது. அதாவது அது தன் போக்குக்கு அவனை இழுத்துன்னு போயிடுறது அப்படின்றத இந்திரியங்களுடைய இழுப்பை இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்லி காட்டுறது. அப்போ அதே இதுதான் கட உபனிஷத்தில் சொல்கிறான். எவன் அனித்தியத்தினிட நித்தியமாக நினச்சிக்கிறானோ, சேத்தனர்களிட சேத்தனமாயும் பலவற்றினிடையும் ஒன்றாயும் ஆன்மாவில் உறைவனாயும் இருந்துண்டு அவாவா ஆசைகளை அளிக்கிறானோ அவனை தொடர்ந்து பார்க்குறவனுக்கு சாந்தி உண்டு. மற்ற வாழ்க்கை இல்லை, தொடர்ந்து அவன் சிந்தனையில் இருந்துட்டு அவனை எல்லாத்திலையும் கண்டுன்னு இருக்கிறவாளுக்கு சாந்தி உண்டுன்னு கட உபநிஷத்தம் நம்மளுக்கு எடுத்து காட்டுறது. அது இந்த கீதை ஸ்லோகத்துக்கு பொருத்தமானதாக இருக்குது இந்த இடத்துல எடுத்து சொல்கிறதுக்கு. அடுத்த ஸ்லோகம். தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹூதானி சர்வச்சஹ இந்திரியான் இந்திரியார்த்தேப்ய தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. அப்போ அதனால மகாபாஹோ தோல்வழி படைத்தவனே, எவனுடைய இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியங்கள் முற்றும் அடக்க பெற்றனவையோ, இந்திரியார் தேப்பிய
இந்திரியாணி சர்வச்சக அப்படி முற்றும் அடக்க பெற்றவனையாக இருக்கோ அவனுடைய ஞானம் நிலை பெற்றதாக இருக்குது. பிரதிஷ்டிதா அப்போ அவனுடைய ஞானமும் நிலை பெற்றதாக இருக்குப்பான்னு சொல்கிறார் சுவாமி. இதோடு நம்ம 68 ஸ்லோகங்கள் சாங்கிய யோகத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதாய நமஹா.